கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். குலதெய்வ கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியும் ஆடி மாதத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலில் போய் பொங்கல் வைப்போம். எதுக்கு கோவிலில் போய் பொங்கல் வைக்கிறதா இருந்தாலும் ப்ரீ பிளான்டாக என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு பானை எடுத்துக்கலாம். அதுக்கு மூடுற மாதிரி ஒரு மூடி, இது மாதிரி ஒரு டப்பாவில் நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி, நான் பாசிப்பயிறு, கொஞ்சமாக கடலைப்பருப்பெல்லாம் போடுவேன். நீங்கள் என்ன போடுவீங்களோ அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டு தண்ணி திருப்பி ஊற்றி ஊற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பொங்கலுக்கு தேவையான அளவு வெல்லம் வந்து நல்லா உடச்சி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நெய் எடுத்துக்கலாம். பொங்கலுக்கு ஊற்றுறதுக்கும் முந்திரி திராட்சை வறுத்து போடணும் அதுக்கு. அப்புறம் மாவிளக்குக்கு போடணும். நான் கடலைப்பருப்பு சொன்னேன் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன் பொங்கலுக்கு. பொங்கல் கிண்டுற மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து போடணும் இல்லையா நெய்யில், அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தாளிக்கிற கடாய் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட்டும் கரண்டியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு பிளேட் எடுத்துட்டோன்னா அடுப்பு எரியலன்னு வச்சுக்கோங்க, விசிறணுன்னா நல்லா அடுப்பு எரியும். அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, திராட்சை, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சை கற்பூரம் அந்த மாதிரி எதனா எக்ஸ்ட்ரா போடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சள், குங்குமம், விபூதி எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம அடுப்புக்கு வைக்கிறதுக்கும் பானைக்கு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மாவிளக்கு போடுறதுக்கும் அந்த மஞ்சள் குங்குமம் தேவைப்படும். திருநூறு எதுக்கு அப்படின்னா நம்ம பானையில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டு நம்ம திருநூறு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப கறி பிடிக்காது, ஈஸியாக இருக்கும் கழுவ. அதனால் தீப்பெட்டி எடுத்துக்கலாம். கற்பூரம் வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு தேவைப்படும், அதுக்கு கற்பூரம் நிறைய எடுத்துக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே. இந்த கிண்ணம் வந்து நம்ம மஞ்சள்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். திரி வந்து மாவிளக்குக்கு. அப்புறம் ஒரு சிசர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு கவரில் போட்டு கட்டி பெரிய பேக்குக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ முன்னாடி நாளே இதே மாதிரி நம்ம எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் டே நம்ம கோவிலுக்கு கிளம்பும்போது டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக கிளம்பி போகலாம். இப்போது என்னென்ன எடுத்து வச்சோமோ அது எல்லாத்தையும் ஒரு பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம விறகுலாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு தான் மெயினே. அங்கே போயிட்டு சரியாக அடுப்பு எரியல அப்படின்னா அதுவே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். நான் வந்து வீட்டில் விளக்கேற்றின திரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த திரியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம கொட்டாங்குச்சிக்குள்ளே அந்த திரியெல்லாம் போட்டுட்டு அதில் ஒரு கற்பூரம் வச்சு பற்ற வச்சோம் அப்படின்னா அடுப்பு சீக்கிரமாகவே பற்றிக்கும். அதனால் இந்த மாதிரி கொட்டாங்குச்சிலாம் நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வீட்டில் யூஸ் பண்ணுறதை எடுத்து வச்சுக்கலாம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போயிட்டு எரிய விடுறதுக்கு. கோவில்கிட்டே விற்கும், நம்ம வந்து வீட்டிலே வாங்கிட்டா காய வச்சு எடுத்துக்கலாம் இல்லையா விறகு, அதனால் வீட்டிலே வாங்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுலும் ஒரு நாரும் எடுத்துக்கலாம். அங்கே போயிட்டு நம்ம பொங்கல் வச்சு முடித்த பிறகு ஒரு மாதிரி பானை கறியாயிடும் இல்லையா, அந்த டைமில் நம்ம இதில் தண்ணி தொட்டு கறியெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பவுலும் நாரும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பொங்கலை கிண்டும் போது இல்லை இறக்கி வைக்கும் போது தேவைப்படும். அதனால் நெக்ஸ்ட் வந்து மாவிளக்கு. இதுக்கு ஒரு டம்ளர் அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக நுணுக்குன வெல்லத்தையும் இது உள்ளே போட்டு வச்சுட்டேன். அங்கே போயிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை வந்து அங்கே போய் நம்ம பொங்கல் வைக்கிற டைமில் ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லையா, அங்கே பிசைஞ்சு உருண்டை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு அர்ச்சனை தட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பூ, பழம், பத்தி இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா வேஸ்ட்டு கவரை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அங்கே போயிட்டு நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு இல்லை நம்ம உட்கார்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். வெள்ளிக்கிழமை 10:12 ராவுகாலம் இல்லையா, அதனால் நாங்கள் இயர்லி மார்னிங்கே கிளம்பி போயிட்டோம். பானைக்கு ஏற்ற மாதிரி கல்லெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கல்லுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. நான் வந்து பானைக்கு விபூதி அப்ளை பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, கொஞ்சமாக தண்ணி தொட்டு விபூதியை நல்லா பானை ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு பானையில் தண்ணி வச்சுடுவோம். அப்படி வச்சுட்டோன்னா இந்த கறி பிடிச்சிருக்கு இல்லையா, இது வந்து பானையை இறக்குனதும் தண்ணி தொட்டு நம்ம லேசாக கழுவுனாலே போயிடும். அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால் நாங்கள் வந்து பொங்கல் வைக்கும்போது அரிசி களைஞ்ச தண்ணியை தான் வைப்போம். அது பொங்கி வந்த பிறகு தான் அரிசி போடுவோம். ஆனால் நிறைய பேர் வந்து அரிசி தண்ணி எல்லாமே ஒன்றா வச்சிடுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி தான் வச்சுட்டு அது பொங்கினதுக்கப்புறம் அரிசி போடுவோம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது அரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது நான் வெல்லமும் போட்டாச்சு. போட்டுட்டு சைட்லேயே நம்ம முந்திரி பருப்பும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம மாவிளக்கு மாவு அப்படியே எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, வெல்லம் போட்டு அதை நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம்.
பிடிச்சிட்டு கொஞ்சமாக குழி பண்ணிவிட்டு அதில் நெய் ஊற்றி திரி போட்டுட்டு மஞ்சள் குங்குமமும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதை எடுத்து பொங்கலில் போட்டு கிண்டிடலாம். அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் பானை நம்ம கிண்டும் போது கொஞ்சம் பிடிச்சிட்டே கிண்டலாம், ஏன்னா நமக்கு சாஞ்சிருச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும், அதனால் பிடிச்சிட்டே கிண்டலாம். இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பவுலும் ஒரு நாரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அதில் தண்ணி தொட்டு கறியெல்லாம் சுத்தமாக தேய்ச்சி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். நான் இதை எடுத்துகிட்டு வர வேண்டிய பொருள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம அர்ச்சனை தட்டு எடுத்துக்கலாம். அர்ச்சனை தட்டு எடுத்துகிட்டு நம்ம மாவிளக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் விளக்கு ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிடலாம் கோவிலுக்கு போய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.